ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொரிகடலையை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது 1 கப் பொரிகடலை, 1.5 கப் பால், 6 முந்திரி, 2 ஏலக்காய், 1 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக நெய். ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பால், 1 கப் பொரிகடலை ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது கூட முந்திரி, ஏலக்காய், பால் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பால் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனை நல்லா ஹீட் பண்ணி எடுத்து அதில் நெய்யை ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஃபைன் பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அல்வா பதத்துக்கு இப்படி பேனில் ஒட்டாமல் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு தட்டில் இந்த மிக்ஸிங்கை நல்லா ஸ்டோர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரிகடலையே நம்ம பெரும்பாலும் சட்னிக்கு எடுக்கிறதோடு சரி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்த பொரிகடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.